ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சன்னில் நெல்சன் கேள்வி கேட்குறாரு. அந்த ஒரு படம் ஊத்திட்ட ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த ஃப்ளைட்டில் வணக்கம் வச்சுட்டு போகிறேன் எதிரில் பீஸ்டா, அது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஃப்ளைட்டில் சல்யூட் அடிச்சுட்டு போவார். ஓகே ஃபைன். அந்த அந்த படத்துக்காக ஒரு சன் டிவியில் ஒரு நேர்காணல் அந்த இயக்குனரோட நடக்குது. அது ரொம்ப நர்வஸாக இருப்பார், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு கேள்வி வருது, ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி கேள்வி. ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு கேள்வி கேட்டு சைலன்ஸ்னு கத்துனார்ல, படம் தோல்வி அடைஞ்சு அந்த அந்த எரிச்சல் இருக்கும்போது திட்டிட்டு போனார் இல்லையா? அந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு ப்ரெஸ்ஸை பார்க்க பிடிக்கல அப்படின்னாரு. வில்லு படத்தோட ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் எவ்வளவு தர்ம சங்கடமான கேள்விகளை எதிர்கொள்கிறாங்க. ஒரு நபரும் நீங்கள் நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆட்களை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆட்கள் கூட ப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சீமான் இருக்கட்டும், அநாகரிகமாக அது அந்த அந்த மாதிரியான விமர்சனத்துக்குரிய விஷயம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுறதில்ல. இதை பார்க்கணுங்கிற ஒரு இதில் இருக்குது. எல்லாரும் சந்திக்கிறாங்க. இவர் ஒரு கேள்வி, ஒரு மோசமான இன்சிடெண்ட் இல்லை. ஒரு தோல்வி படத்திற்கு கொடுத்துட்டா அந்த ப்ரொடியூசர் அவர் வீட்டு காம்பவுண்டை கூட போய் நெருங்க முடியாது. சினிமா வட்டாரத்தில் விசாரிச்சுங்க. அவர் இன்னொன்று, தன்னுடைய அதற்கு முன்பு கொடுத்த நேர்காணல் எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் பதில் சொன்னதே கிடையாது. இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு, ரஜினி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு டெம்ப்ளேட் பதில் ஒன்று சொல்லுவாங்க. இந்த படம் நான் நடித்த படத்திலே சிறப்பான படம். அந்த மாதிரி அவர் நேர்காணல் அரிதாக கொடுத்துருக்க நேர்காணல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயலலிதாட்ட பணிஞ்சு இந்த கை கட்டிட்டு நின்னார் இல்லையா? அப்போது ஜெயா டிவிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருப்பாரு. ரிலாக்ஸ்டாகவே இருக்க மாட்டார். ஒரு கான்ஃபிடென்ட்டாக தன்னுடைய படத்தை குறித்து, தன்னுடைய நடிப்பு குறித்து அவர் கான்ஃபிடென்ட்டாக எதையும் சொன்னதே கிடையாது. ஏன் புது புது கேரக்டர் நீங்கள் முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு ஜெயா டிவி ஒரு நேர்காணல் ஒன்றில் ஒரு கல்லூரி மாணவி கேட்குறாரு. கல்லூரி மாணவிகளோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்குது. அவர் கேட்குறாரு, நான் இந்த கண்ணுக்குள் நிலவு படத்தில் ஒன்று ட்ரை பண்ணேன், அது வெற்றி பெறலை, அதன் பிறகு நான் புது முயற்சியை விட்டுட்டேன். இது எல்லாமே இவருக்கு வந்து தன்னம்பிக்கையே இல்லைங்கிறதுக்கான ஒரு அடையாளம்.